ஒரு 50,000 60,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன மிஷின் வாங்கினா போதும். அவங்க ஒரு 60,000 70,000 ஒரு ஆள் சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு அந்த மிஷினரி பண்ணலாம். அது எங்கிட்ட மிஷின் வாங்கினா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கம்பல்சரி நல்லா ஓடும். அது இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவேன். நான் பொறுப்பு எடுத்துக்குவேன். என்கிட்ட வந்துட்டாலே அவங்களுக்கு குரோத்து தான். என்னுடைய ப்ராடக்டான டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல்காரங்க, மண்டபக்காரங்க, கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க, தள்ளுவண்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க சுய தொழில் பண்ணுற மாவு வச்சு சேல் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை கஸ்டமர்ஸுங்க சார். அப்போ மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. அது இல்லாமல் மெஷினரிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி இருக்குது, 6 மாதம் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. இப்போ கவர்மெண்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, லோன் அவைலபிளாக இருக்குது, சுயஉதவி இவங்கெல்லாம் வர்றாங்க. நம்ம அவங்களுக்குலாம் நம்ம வந்து தெரியாத விஷயங்களே நம்ம எஜுகேட் பண்ணவும் செய்கிறோம். கொட்டேஷன் கொடுத்து லோன் ஏதாவது வேணும்னாலும் சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்குங்க சார். சார் வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சார் என் பெயர் ராமநாதன் சார். எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எம்டி, கோயம்புத்தூர் ஆவரம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க சார். சார் இப்போ நம்ம எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க சார்? எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் டில்ட்டிங் வெட் கிரைண்டர், அதாவது ஈரம் அரிசி அரைக்கிற மாவு அரைக்கிற மிஷின் டில்ட்டிங் கிரைண்டரு. அதில் 3 லிட்டர்லேருந்து பார்த்திங்கனாக்கா 100 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆர்டினரி கிரைண்டர், ஒத்தக்கல் கிரைண்டர் இருக்குது பாருங்கள், அந்த ஒத்தக்கல் கிரைண்டரும் 2 லிட்டர்லேருந்து 25 லிட்டர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டானேட்டர் பண்ணுறோம், மாவு மிக்சிங் மிஷின்னு, மாவு பிசைகிற சப்பாத்தி மாவு, புரோட்டா மாவு பிசைகிற மிஷின் செஞ்சிட்ருக்கோம். பொட்டேட்டோ பீலர் பண்ணுறோம், அதாவது உருளைக்கிழங்கு தோல் இருக்கிற மிஷின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கன் பெதற மிஷின், அதாவது ரெக்கையை ரிமூவ் பண்ணுற மிஷின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட்ரு பண்ணுறோம், மணிக்கு 120 கிலோ கட் பண்ணுற மாதிரி ஒரு 750 கிலோ 2 கஸ்டமைஸ் 2 மிஷின் பண்ணிகிட்ருக்குறோம், 2 வெரைட்டியில். இன்ஸ்டன்ட் ரைசர் கிரைண்டர், உடனடி மாவு அரைக்கிறது பாருங்கள் அது. அப்புறம் கோகனட் ஸ்கிராப்பர் பண்ணிகிட்ருக்கேங்க சார். அது இல்லாமல் நம்ம கஸ்டமைஸாக நம்ம வந்து யாராவது அது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் கேட்டாலும் நம்ம ஃபுட் மெஷினரியில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா மிஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கோயம்புத்தூர் பேஸ்டு தான். ஆமாங்க சார். நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த எல்லா மிஷின்ஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஸோ உங்ககிட்ட வாங்குறதுக்கு ஏதோ ரீசன் சொல்லுங்கள், ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? இப்போது எனக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். 31 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, இப்போ கமர்ஷியல் ஃபுட் மிஷின் இப்போ 2 லிட்டர் கிரைண்டர் வாங்குற மாதிரி தான் வீட்டுக்கு வாங்குவாங்க. வாரத்தில் 1 நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரைப்பாங்க. அதில் பெருசாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃபுட் மெஷினரிங்கிறப்போ ஹோட்டல், கேன்டீன், ரெஸ்டாரண்ட், மண்டபம், அப்புறம் மாவரிச்சு சேல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அரைப்பாங்க. நீங்கள் கமர்ஷியல் ஃபுட் மெஷினரி வாங்கிட்டு இவ்வளோ நேரம் அரைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் அரைச்சாலும் அதுக்கு வந்து அவங்களுடைய நோக்கம், அந்த நோக்கம் நிறைவேறணும், அவங்களுடைய பர்பஸ் நிறைவேறணும், எதிர்பார்ப்பு நிறைவேறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைவேறணும்னு சொன்னால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்து ரேட்டை பார்த்துடுறாங்க, குவாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த பர்பஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பொருள் வாங்கிட்டு அப்புறம் 1 மாதத்தில் சர்வீஸ், 2 மாதத்தில் சர்வீஸ், 1 வருஷத்தில் அந்த மிஷினை தூக்கி போட்டு புது மிஷினுக்கு போவாங்க. அந்த நிலையில் இருக்காது. எங்கிட்ட மிஷின் வாங்கினா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கம்பல்சரி நல்லா ஓடும். அது இல்லாமல் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுவேன். நான் பொறுப்பு எடுத்துக்குவேன், இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன். ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன எதிர்பார்ப்புக்காக வர்றாங்களோ, என்ன பர்பஸ்க்காக வர்றாங்களோ அது எல்லாம் அவங்களுக்கு என்கிட்ட வந்துட்டாங்களே அவங்களுக்கு குரோத்து தான். ஏன்னா அவங்க ஒரு மிஷின்னால அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வராது. சார், இப்போ நீங்கள் குவாலிட்டியை பற்றி ரொம்ப பேசுனீங்க. உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வந்து மக்கள் குவாலிட்டியை தாண்டி சிலர் வந்து ப்ரைஸுக்காகவும் பார்க்குறாங்க. உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கும் சார்? அதாவது என்னோட குவாலிட்டி பொருள் என்னோட ப்ரைஸில் எங்கேயுமே கோயம்புத்தூரில் கிடைக்காது. அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து இப்போ பர்ச்சேஸில் நிறைய மக்கள் கோட்டை விட்டுட்டு அந்த பர்ச்சேஸில் ரேட்டு ஜாஸ்தியாக கொடுத்து ஸ்பேர் வாங்கி ரா மெட்டீரியல் வாங்கி அதை கஸ்டமர் தலையில் வைப்பாங்க. நம்ம அந்த நிலையில் இல்லை, எல்லாமே ரெடி காசு கொடுத்து வாங்கி அதுபோல் ப்ரொடக்ஷன்லையும் வந்து மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கம்மியாக பண்ண முடியுமோ, வேல்யூ பண்ண முடியும், அந்த அளவுக்கு பண்ணி அதுக்காக குவாலிட்டி கம்மி இல்லாமல் குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸ் வேல்யூவில் இருக்குது, ரேட் இருக்குது. ரேட்டு கம்மியாக கேட்குறவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லிடுறது. ஆமாம், ரேட்டு கம்மியாக கேட்குறது அந்த மாதிரி குவாலிட்டி இல்லை, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். அதுபோல் ரேட்டும் வந்து நீங்கள் என்னோடய குவாலிட்டிக்கு வெளியில் வாங்கவே முடியாது, அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ கஸ்டமரோட நலனும் முக்கியம். ஏன்னா அவங்களுடைய தேர்வு தவறாக இருந்தால் கூட நான் எஜுகேட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியை பார்க்காம நீங்கள் பணத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை சந்திப்பீங்க, இந்த ஒரு நிலைத்தன்மையை மாற்றி அமைச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் எஜுகேட் பண்ணவும் செய்வேன் சில நிலைகளில். ஏன்னா தவறான புரிதல் உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னா அதுக்கு நான் எஜுகேட் பண்ணி நான் உங்களுக்கு வேல்யூ பண்ணுவேங்க சார். சரி, இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கான டார்கெட்டட் ஆடியன்ஸுங்கிறவங்க யார்?
என்னுடைய ப்ராடக்டான டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல்காரங்க, மண்டபக்காரங்க, கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க, தள்ளுவண்டி கடையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க சுய தொழில் பண்ணுறாங்க, மாவரைச்சி சேல் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை கஸ்டமர்ஸுங்க சார். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இந்த லாஸ்ட்டாக சொன்னீங்க இல்லையா, ஸோ மாவு அரைச்சு சேல் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு, பொதுவாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டு எல்லாம் அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அரிசி ஊற வச்சாங்கன்னா டக்குன்னு போய் ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கான இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டரும் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் மக்கள்கிட்ட? இப்போ நல்ல வரவேற்பு இருக்குங்க சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேலையில் வந்து, அதாவது நீங்கள் சொல்கிறது அரிசி ஊற வச்சு கூட அரைக்கிறது இல்லை, மாவாவே வாங்கிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி உள்ள நிலையில தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே கணவன் மனைவி குடும்பத்தில் எல்லாம் 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒர்க்கு வேலைக்கு போவாங்க, உடனடி மாவு வேணும் அப்படிங்கிற நிலையில தான் போயிட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் நல்லாவே ஒரு 50,000 60,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன மிஷின் வாங்கினா போதும். அவங்க ஒரு 60,000 70,000 ஒரு ஆள் சம்பாதிக்கிற ரேஞ்சுக்கு அந்த மிஷினரி பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, லோன் அவைலபிளாக இருக்குது, சுய உதவி குழுவங்கள்லாம் வர்றாங்க. நம்ம அவங்களுக்குலாம் நம்ம வந்து தெரியாத விஷயங்களே நம்ம எஜுகேட் பண்ணவும் செய்கிறோம். கொட்டேஷன் கொடுத்து லோன் ஏதாவது வேணும்னாலும் சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்குங்க சார். ஓகே சார். அதுவும் அடுத்து நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ இதுக்கு வந்து இந்த மிஷினரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது எந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்க சார்? இப்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேங்க்கில் லோன் எனக்கு தரேன்னு சொல்கிறாங்க சார், நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க, என்னென்ன மிஷினரி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. நான் வந்து கொட்டேஷன் கொடுப்பேன், அந்த கொட்டேஷனை பேங்க்கில் கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ அனுப்பிச்சி விட்றாங்க, நம்ம பில் கொடுத்து சேல் பண்ணிடலாம். அவங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கும், அப்போ அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணவும் செய்வோம். நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் அணுகுங்க, எம்எஸ்எம்இல் அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அது ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அவங்க எடுத்தோடனே வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போய் எல்லா கம்பெனியும் பார்ப்பாங்க. உங்ககிட்டயும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் வந்து கொடுக்குறீங்க? கண்டிப்பாங்க சார். அவங்க ஒருத்தங்க நிறைய பேர் வர்றாங்க, வந்து இருந்துக்கிட்டு அவங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்குலாம் மிஷினரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த தொழில் அவங்க ஒரு ஆர்வ கோளாறுல யாரோ பண்ணுறதை பார்த்து ஆர்வ கோளாறுல வருவாங்க. வந்து செய்யும்போது நான் முன் வந்து மிஷினுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன். அவங்கள்ட்ட முதல்ல ஒரு மிஷின் வாங்க, நீங்கள் சேல் பண்ணுங்கள், மிஷினை வச்சுட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்து சேல் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை யதார்த்த நிலையில் உண்மை நிலையில் அவங்களுக்கு வலியுறுத்துவேன். ஏன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப முக்கியம், அவங்க நலன் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நிலையில் சில விஷயங்கள் தெரியும். அவங்களுடைய தேர்வு சரியில்லைனாலும் சொல்லி சில நிலைகளில் நம்ம வலியுறுத்தவும் செய்வோம். அவங்களுடைய தேர்வு சரியாக இருந்ததுன்னா அதுக்கு ஓகேன்னு சொல்லிடலாம். ஓகே சார். சரி, இப்போ வந்து நம்மகிட்ட எத்தனை யூனிட் இருக்குது சார்? இப்போ நம்மள்ட்ட வந்து இது மெயின் யூனிட் இந்த யூனிட்டுங்க சார். இது வந்து 10 சென்டில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம காட்டன் நீட்டருக்கு தனியாக யூனிட் இருக்குது, மோட்டருக்கு தனியாக யூனிட் இருக்குதுங்க சார். 3 யூனிட் வந்து நீங்களே மேனுஃபேக்சர், நம்மளே நமக்கு தேவையான மோட்டர் எல்லாமே நம்மளே பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு எப்படி ஹார்ட் முக்கியமோ அதே மாதிரி மிஷினரிக்கு மோட்டர் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து வெளியில் வாங்குறதுல அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு அது காம்ப்ரமைஸ் வராது. அதனால் நானே பார்த்து செய்வேன். நான் செஞ்சு அந்த மோட்டர் ரொம்ப சிறப்பாக குவாலிட்டியாக செய்கிறதுங்கிறதுக்காக நானே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி பீரியடுங்கிறது எந்த அளவுக்கு கொடுப்பீங்க சார்? அப்போ மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகே. மோட்டருக்கு எந்த இப்போ ப்ராப்ளம் வந்தாலும் சரி மோட்டரே மாற்றி கொடுத்துடலாம். அது இல்லாமல் மிஷினரிக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி இருக்குது, 6 மாதம் சர்வீஸ் வாரண்டி இருக்குது. ஓகே. மற்ற 1 வருஷத்தில் போச்சுனாலும் சரி, அதாவது ஸ்பேர் வேணாலும் சரி பண்ணி கொடுப்போம். ஸ்பேர் வேணாலும் பெய்டு சர்வீஸ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் சார். அது ஆல்ரெடி இந்தியா லெவலில் நமக்கு சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். சார், இப்போ வந்து நீங்கள் மிஷின்ஸ் வந்து எந்தெந்த ஏரியாவுக்குலாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ நமக்கு வந்து ஹோல்சேலாகவும் பண்ணி P2P மற்றும் P2Cயும் பண்ணுறேங்க சார். இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். சார், இப்போ வந்து நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு மிஷின்ஸ் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம். ஆமாம். இப்போ வந்து ஒரு யூனிட் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கடைகளுக்கெல்லாம் மாவு வந்து சப்ளை பண்ணுறாங்க பேக்கெட்டில் போட்டு. அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்னென்ன மிஷின்ஸ்லாம் வாங்கி பண்ணணும் சார்? உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குது? ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 100லேருந்து 200 கிலோ அரைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கிரைண்டர், ஒரு 2 கிரைண்டர், ஒரு இன்ஸ்டன்ட் ரைசர் கிரைண்டர் எடுத்துக்கலாம். ஒரு பிளெண்டிங் மிஷின், மாவு மிக்சிங் மிஷின் ஒன்று, ஸ்மால் பேக்கிங் மிஷின் ஒன்று வச்சுக்கிட்டா போதும். அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நபர் வச்சுட்டா போதும். 5 நபர் வச்சுட்டா போதும், நல்லா சேல் பண்ண முடியும். இல்லை ரொம்ப சும்மாலாக இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி அரைச்சி சேல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சுற்றுலா 2 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ள சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் பேக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு தராசு ஒன்று இருந்தால் போதும். கையில் மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிரைண்டர், ஒரு 20 லிட்டர் டில்டிங் கிரைண்டர் வெட் கிரைண்டர் தான் போதும். அதுலேயே அரிசியும் அரைச்சிக்கிட்டு அதுலேயும் உளுந்தும் அரைச்சிக்கலாம்.
கையில் மிக்சிங் பண்ணி நம்ம சேல் பண்ணலாங்க சார். நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரைசர் கிரைண்டர் தேவைப்படும். டில்டிங் கிரைண்டர், ஏன் டில்டிங் கிரைண்டர் மென்ஷன் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து ஆர்டினரி கிரைண்டரில் 3/4 மணி நேரம் அரைக்கிறத டில்டிங் கிரைண்டரில் 1/4 மணி நேரத்தில் அரைச்சிடலாம். நமக்கு ஒன்றும் டைம் சேவ் ஆகும், ரெண்டாவது பவர் சேவும் இருக்குது. நம்ம கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கரண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுபோல் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. அது இல்லாமல் நம்ம சரிச்சு எடுத்துக்கலாம், டில் டைப் சரிச்சு எடுத்துக்கலாம். சரிச்சு எடுத்துக்கிறப்போ லேடிஸு எல்லாருமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு டைம் சேவு, பவர் சேவு, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக, சரிச்சு எடுத்துக்கிறது ஹேண்டிலிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் மாவரைச்சி வைக்கிறவங்களுக்கு. ஓகே சார். ஆமாம். இப்போ மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க, மிஷின் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே அந்த 3 phase கரண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸில் பண்ண முடியுமா, இல்லை 3 phase தான் கம்பல்சரி பண்ணணுமா சார்? இது கம்பல்சரி. நம்ம 25 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 25 லிட்டருக்கு மேலே போகும் பட்சத்தில் 3 phase லைன் தான் வேணும். ஏன்னா 5 HP மோட்டர் 7 HP மோட்டர் அப்படின்னு போது நமக்கு 3 phase லைன் தான் கம்பல்சரி வேணும். 3 phase லைன் இருக்கிறவங்க சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் ஃபேஸ் இருக்கிறவங்க 3 phase லைன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேர்வு இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸாகவும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எனக்கு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து மிஷினுடைய குவாலிட்டி ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசுனீங்க. எனக்கு வந்து ஒரே பாயிண்டில், அதாவது டோட்டலாக உங்கள்கிட்ட மிஷின் எடுத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட் அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்க சார். என்கிட்ட மிஷின் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ டில்டிங் கிரைண்டர், வெட் கிரைண்டர் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு தேங்காய் துரோலும் வந்துடும். உங்களுக்கு மெயினாக வந்து சாட்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கு பவர் சேவிங்கும் ஆகும், லோ மெயின்டெனன்ஸும் வரும், க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஆர்டினரி கிரைண்டர் வந்தால் கியர் பாக்ஸ் டைப் வரும், அதில் வந்து கோகனட் ஸ்கிராப்பர் வந்துடும். அதுபோல் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரைசர் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே அரிசி போட்டோன்னே கீழே வந்துடும். அதுபோல் எல்லாத்துக்கும் மேனுவல் கொடுத்துருவோம், எப்படி டெமோ வீடியோ கொடுத்துருவோம், எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன பயம் இருந்தாலும் சரி, அந்த பயத்தை போக்குறதுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ண வச்சுக்குவோம். திரும்ப உங்களுக்கு மிஷின் கொடுத்தாக்கல விட்டுற மாட்டோம், திரும்ப ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ரிவ்யூ எப்படி மெயின்டைன் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏது பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட மிஷின் வாங்குறது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோப்பும் எங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு ஆள்லாம் போட்டிருக்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஏதாவது சர்வீஸ்னாலும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது நம்ம ஏதாவது ஃபைடு சர்வீஸ்னாலும் நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணி அவங்களுடைய நோக்கம் நிறைவேற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சார். அந்த கஸ்டமர் வந்து அந்த மிஷின் எடுத்து சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹெல்ப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதுதான் எங்களுடைய மெயினான நோக்கமே. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நோக்கம் நிறைவேறும் விதத்தில் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ எனக்கு வந்து இப்போ உங்கள் சர்வீஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட நான் ஒரு மிஷின் எடுக்கணும் அப்படின்னா உங்களை அதை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம், எனக்கு எப்படி டெலிவரி கொடுப்பீங்க? டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட கூகுள் ரிவ்யூ இருக்குது, கூகுளில் வந்து லொக்கேஷன் போடலாம், எனர்ஜி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம். அதுபோல் என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ன ஐடியெலாம் இருக்குது, எல்லாமே விசிபிள் ஆகி வரும். அப்புறம் நேர்லையும் வரலாம். நேர்லையும் வந்து நீங்கள் வந்து கம்பெனியை விசிட் பண்ணலாம், என்னென்ன மிஷின் இருக்குன்னு பார்க்கலாம், நாலேஜ் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட வந்து ஏதாவது எஜுகேட் பண்ண உங்களுக்கு ஒரு டவுட் ஏதாவது கிளியர் பண்ணாலும் டவுட் எதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். என்கிட்டேருந்து நாலேஜ் எடுத்துக்கவும் செய்யலாம், நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அந்த மாதிரி நிலையை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியூரில் இருந்தாங்க இப்போ பழைய கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த மிஷின் வேணும், என்ன அமௌண்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. எங்கள் கரண்ட் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட்டில் பணத்தை போடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து புக் பண்ணி விட்ருவோம். எந்தெந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக எங்கேயாலும் புக் பண்ணி விட்ருவோம். அவங்க வந்து 2 pay தான் பண்ணி விடுவோம். அவங்க அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்குவாங்க டிரான்ஸ்போர்ட்டில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க சார். யாராவது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஆலோசனை வேணும், என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் வேணும்னு சொன்னாலும் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் நம்ம கொடுப்போம். நேர்லையோ அல்லது ஃபோன் மூலியமாகவும் நம்ம கொடுத்துடலாங்க சார். எந்த பெனிஃபிட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆமாம், கோயம்புத்தூர்லேயே நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோங்க சார். இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள் கட்ரு 1 மணி நேரத்துக்கு 120 கிலோ வெஜிடபிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மிஷின் வேணும், ஏற்கனவே கையில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து மேன் பவர் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. மேன் பவருங்கிறப்போ நல்லாவே சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நிலையெல்லாம் போகணும்னு சொன்னாக்கா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வெங்காயமே கட் பண்ணிக்கலாம் 1 hour. அதுல வெங்காயம் வெட்டலாம், உருளைக்கிழங்கு வெட்டலாம், கத்திரிக்காய் வெட்டலாம், இதெல்லாமே கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். டைசர் போட்டோம்னாக்கா சின்ன சின்ன கட்டமா வந்துகிட்டு இருக்கும். பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம், தேங்காயும் துருவிக்கலாம். இந்த பேக்கரி உள்ளவங்களுக்குலாம் தேங்காய்லாம் துருவிக்குவாங்க, அவங்களுக்குலாம் தேவைப்படும். அதுல தள்ளுவண்டி கடையாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் போடுறவங்க முட்டைக்கோசெல்லாம் வெட்டுவாங்க. அதுபோல இந்த அல்வா செய்யறவங்களுக்குலாம் வந்து இந்த பூசணிக்காய் வெட்டுவாங்க, பூசணிக்காய் சொரக்காலாம் வெட்டுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்லைஸ் பண்ற ரேஞ்சுக்கு துருவுறதெல்லாம் இருக்குது. நம்ம பிங்கர் இருக்குது, துருவல் இருக்குது, ஸ்லைசிங் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் பெருசா இழுக்காது. ஆர்பிசி மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம், காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். மோட்டருக்கு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கும். எனர்ஜி சேவும் இருக்குது. நம்மகிட்ட பெஸ்ட் குவாலிட்டி இருக்குது. 1.2 ஸ்லைசர். இப்போ வெங்காயமும் தக்காளியும் இதில் வந்து எப்படி வெட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம டெமோ பார்க்க போறோம். இதுதான் இப்போ 1.2 ஸ்லைசரில் வெட்டியிருக்கிறோம்.
இது வந்து 1.2 ஸ்லைசரில் இப்போ தக்காளி கட் பண்ணியிருக்கோம். 1.2 ஸ்லைசர் திக்னஸ் அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளெண்டிங் மிஷின். அதாவது அரிசி உளுந்து கழுவிக்கலாம், அதுபோல் அரிசி மாவும் உளுந்த மாவையும் மிக்சிங் பண்ணிக்கலாம். 2-in-1 பிளெண்டிங் மிஷின். மாவு அரைச்சி தொழில் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் மேன் பவர் பிரச்சனை இருக்குது, அதனால வந்து இதை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் கலக்கும் போது மாவு சீக்கிரம் புளிக்கும், அடுத்த நாள்லாம் ரொம்ப சீக்கிரம் புளிச்சிடும். அதனால அந்த ரேஞ்சுக்கு வேண்டியதில்லை. அதனால இதை போட்டு இதை பண்ணும்போது மாவு சீக்கிரம் பிடிக்காது. மாவு மிக்சிங் பண்ணது பிறகு இந்த கேட் வால்வு ஓப்பன் பண்ணீங்கன்னாக்க இது வழியா வந்துடும். இது கப்பு வச்சு தராசு வச்சு நீங்க லிட்டர் கணக்குலையோ கிலோ கணக்குலையோ நம்ம பிடிச்சி பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே நம்ம ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தாங்க நம்ம யூஸ் பண்றோம். எல்லாமே நமக்கு வந்து குவாலிட்டி தரம் ரொம்ப முக்கியம். நம்மள்ட்ட ஏன் நீங்க வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா கமர்ஷியல் பர்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய யூசேஜ் இருக்கும். ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஞ்சுக்கு நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். பெஸ்ட் பிரைஸும் அதுபோல நம்ம குவாலிட்டி இந்த என்னோட குவாலிட்டிக்கு நீங்க வெளியில எந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியும் கொடுக்குறோம், பெஸ்ட் பிரைஸில் பெஸ்ட் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோல்சேலாகவும் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுபோல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ உங்கள் மிஷின்ஸ், உங்கள் கம்பெனி பற்றியும் உங்களுடைய மிஷினரிஸ் பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.